வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மி சூப்பரான பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 kg சிக்கன் வந்து ஒரு பிக் கட் பீசஸ், எல்லாமே பெரிய பீசஸாக நீங்கள் வாங்கிக்கணும் எப்போவுமே இதுக்கு. இப்போது அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கறி மசால் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி வந்து ஒரு 3/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இதுக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கறி மசால், நம்ம வீட்டில் இருக்க கறி மசால் இல்லைனா ஆச்சி, உங்கள் வீட்டில் என்ன கறி மசால் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு. நார்மலாக சிக்கனில் நமக்கு நிறையவே தண்ணி விடும். நான் இதில் ஒரு 1/2 கப்லேருந்து அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. இதிலே சிக்கன் நல்லா குக் ஆகிடும். இப்போது நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இது 2 விசில் அடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப நீங்கள் வேக வைக்காதீங்க. ஒரு 75 to 80% இது குக் ஆனால் போதும். ஃபுல் பாயில் ஆக தேவையில்லை, ஒரு 80% ஆகினா போதும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சிக்கனோட தண்ணியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிக்கன் பீசஸை வந்து எல்லாமே அதில் இருக்கிற ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். எலும்பு நமக்கு தேவையில்லை. இந்த சிக்கன் இந்த ஃப்ரைக்கு வந்து நமக்கு சுத்தமாக எலும்பே தேவை கிடையாது. நம்ம வெறும் அதில் இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் நம்ம எடுத்து நல்லா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன் பீஸில் இருக்கிற ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். எலும்பு ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இது சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எல்லா ஃப்ளஷ் பீஸுமே அவ்வளோதான். இப்போது இதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 தக்காளி, அதுக்கு மேலே எடுக்காதீங்க ஜாஸ்தி. பூண்டு வந்து ஒரு 7லேருந்து 8 பூண்டு வந்து நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா நான் 3 மிளகா எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசால் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் முன்ன பின்ன பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு இரும்பு கடாயில் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஆயில் வந்து இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு பூண்டை வந்து நீங்கள் நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு எண்ணெயில் நல்லா பூண்டு வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரத்துக்கு பச்சை மிளகா 3 போதும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் நீட்டை வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வெங்காயம் ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக பச்சை வாசனை போகுனா போதும். இதுக்கு நல்லா ஃப்ரை ஆகினா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பச்சை வாசனை போனா போதும் ஆனியனுக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூளும் கறி மசால், இது 2 மசால் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி காரம் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறி மசால் ஏற்கனவே நம்ம சிக்கனில் போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஆனியனோட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நமக்கு ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் டொமேட்டோ. இப்போ தக்காளி வந்து இதுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அதிகம் தேவை கிடையாது. இதுக்கு மெயினாக நம்மளுக்கு வந்து வெங்காயம் பூண்டோட டேஸ்ட்டு தான். இது தக்காளி நல்லா வதங்கட்டும். இது வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து நீங்கள் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாக ஊற்றி கூட நீங்கள் சுண்ட வைக்கலாம், தப்பு கிடையாது. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நமக்கு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும்.
இது நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். இதை நல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. அதுக்கப்புறமா நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனை எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சிக்கன் நல்லா இப்படி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இதில் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பெப்பர், நான் பெப்பர் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கடைசியாக நம்மளுக்கு பெப்பரும் கறிவேப்பிலை தான் பயங்கரமான டேஸ்ட் இதுக்கு. பெப்பரும் கறிவேப்பிலை கடைசியாக போடும்போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்கு. கடைசியாக ஒரு 2-3 நிமிஷம் வந்து இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான நமக்கு வந்து சிக்கன் பிச்சு போட்ட சிக்கன் ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக 100% எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.